வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். விஜய் என்ன சொல்றாரு? விவசாயிகள் காலடியில இருந்து என்னோட பயணத்தை தொடங்குறேன்னு. ரைட்டு, ரொம்ப நல்ல விஷயம். விவசாயிகள் காலடியில இருந்து பயணத்தை தொடங்க வேண்டியதான். கிட்டத்தட்ட 900 நாளா நடக்கிற போராட்டம். அவங்க எல்லாருக்குமே கடிதம் போட்டிருந்தாங்க ஆரம்ப காலத்துல இருந்து. இந்த போராட்ட குழு தலைவர் பேரு சுப்பிரமணியன் நினைக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே கடிதம் போட்டாங்க. பெரிய அளவுக்கு சினிமா ஸ்டார்ஸ்லாம் யாரும் போய் எந்த ஆதரவும் தரல. 98ல ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட். 98ல கலைஞர் அந்த கலைஞர் சிஎம். அதுக்கு பிறகு பல முயற்சிகள் ஒன்றும் கைகூடல. இப்போ திரு ஸ்டாலின் சிஎம். இப்போதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போதான் அதுக்கு மற்றதுக்கெல்லாம் ஓகே சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆரம்பிச்சா லாஸ்ட் ஃபேஸ் முடியறதுக்கு 2040க்கு மேலே ஆயிரும். இதுதான் உண்மையான நிலவரம். இதுக்கிடையில என்னாச்சுன்னா 98க்கு பிறகு ஏராளமான அரசியல்வாதிகள் அப்புறம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க எல்லாரும் அங்கே போய் நிலம் வாங்கி குமிச்சாச்சு. சுத்தி முத்தி அந்த ஏர்போர்ட் வர்ற இடங்கள்ல எல்லா இடத்துலயும். இப்போ எல்லாருக்கும் இப்போ ஒரு ஆதாயம் இருக்கு. ஏர்போர்ட் அங்கே வந்தா அவங்க வாங்கி வச்சிருக்கிறதுலாம் பெரிய விலை போகும். 100 ரூபாய்க்கு வாங்கினது 25,000 ரூபாய்க்கு போகும். அந்த நிலைமையில இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாரும் ஏர்போர்ட் வரணும்னு விரும்புறாங்க. அரசியல் நிலவரம் இதுதான். ஏர்போர்ட் வர்றதுனால அது வளர்ச்சிக்கெல்லாம் ஏர்போர்ட்டை தடுத்தால் வளர்ச்சிக்கு குந்தகம். அது விஜயும் அதுக்கு ஆன்சர் பண்றாரு. நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லை என்று அவர் ஆன்சரும் பண்றாரு. ஆனா இப்ப விஜய் இந்த போராட்ட களத்துக்கு வந்திருப்பது என்பது அவர் வளர்ச்சிக்கு எதிரானவர் இல்லைங்கிறதுனால இல்ல, அவரோட கட்சியோட வளர்ச்சிக்கு. அப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். விஜய் சொல்லக்கூடியது நான் அதுக்கு எதிரானவன் இல்லை அப்படின்லாம் சொன்னாலும் கூட இதை நீங்க தொடரணும். இல்ல உங்களுக்கு ஒரு மைலேஜ் வேணும்னா நீங்க போராட்ட களத்துக்கு போயிட்டீங்க. திரும்ப இது அந்த போராட்ட களத்துல தாவேகா என்னவா ரோல் பிளே பண்ண போது அல்ல அவர் அவங்களோட எப்படி அதை கண்டினியூ பண்ண போறாருக்கிறதான பிரச்சனை. ஏன்னா துண்டு சீட்டு கொடுத்ததற்கு துண்டு பிரசுரத்துக்கு கைது பண்ணதே அவர் இன்னைக்குதான் மென்ஷன் பண்றாரு, இவ்வளவு நாள் கழிச்சு. ஏன்னா இன்னைக்குதான் வெளியில வராரு. அப்ப அந்த வே ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ்க்கு அது மைலேஜ் கொடுக்குமாங்கிற கேள்வி வரும்ல சார்? மைலேஜ் கொடுக்காதுங்க. என்ன காரணம்னா, இப்ப இதுவே அவர் எப்படி பண்ணிருக்கலாம், மற்றவங்களும் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, இப்ப எங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் அது களத்துல அவங்க அழைப்பு கொடுத்த உடனே அங்க போய் அவங்க உண்ணாவிரதம் இருக்கும்போது ஒரு நாள் கூட உட்கார்ந்து இருக்கிறது, அந்த அந்த கூட்டங்கள்ல பேசுறது, இப்படிதான். ஸ்டெர்லைட் ஆரம்ப கால போராட்டங்கள்ல திரு வைகோ அவர்கள் உள்ள ஆரம்பிச்சப்ப நாங்கெல்லாம் அதுக்கு பிறகு பின்னாடி போறோம். அப்ப எப்படி போனோம்? போராட்ட குழு இருக்கும். போராட்ட குழு இன்வைட் பண்ணுவாங்க. நம்ம செலவுல அங்க போய் அவங்களோட ஒரு நாள் தங்கி இருந்து அதுக்கு ஆதரவாக பேசி அந்த மக்களை எல்லாம் கொஞ்சம் உற்சாகப்படுத்தி இப்படிதான் செய்ய முடியும். ஏன்னா நம்ம அதே ஊர்ல பிறந்து வளர்ந்து அப்படியே அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா அது வேற மாதிரி போராடலாம். நம்ம வெளியில இருந்து போற எல்லாருமே மானசீகமான ஆதரவு தான் தர முடியும். செலிபிரிட்டிஸா போறவங்க அவங்களோட திரை புகழ் அதுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கும். இது பற்றிய விவாதம் இன்னைக்கு தேசிய அளவுல வரும். ஆனா அடுத்தடுத்து அரசாங்கம் செய்யற காரியங்களை இது தடுத்து நிறுத்துமானா தடுத்து நிறுத்த வழி இல்லை. என்ன ரீசன்னா, இந்த ப்ராஜெக்ட் இப்போ கிட்டத்தட்ட லேண்ட் அக்விசிஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. அப்போ 3 விதமா விஜய் இதை வலியுறுத்தணும். ஒண்ணு, உண்மையான விலை கொடுத்தல். அதாவது லேண்ட் அக்விசிஷன் என்று வந்தால் ஃபேர் காம்பன்சேஷன். இந்த ஃபேர் காம்பன்சேஷன் எதுவா இருக்கும் அப்படின்னா, இப்ப அரசாங்கம் என்ன விலை நிர்ணயிக்குதோ அதை விட 10 மடங்கு அதிகமா இருக்கணுங்க. இப்போ டங்ஸ்டன் மாதிரியான பிரச்சனையும் இதையும் நேரடியா முடிச்சு போடக்கூடாது. 2-3 காரணம். ஒண்ணு, டங்ஸ்டனோட ப்ராப்ளம் சுரங்கம்னு வரும்போது ஏற்படுகிற மிகப்பெரிய சுற்றுச்சூழல் மாசு. இப்போ இதே ப்ராப்ளத்தை நாங்க எதுல ஃபேஸ் பண்ணோம்? மீத்தேன்ல ஃபேஸ் பண்ணோம். எங்க கிராமத்துல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் அது நெடுவாசல். அதான் போராட்ட களத்தோட தலைநகர். மீத்தேன் எடுத்து முடிச்ச பிறகு என்ன ஆகும்? சுத்தில இருக்கிற விளைநிலங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது. ஏன்னா பூமிக்கு அடியில அந்த மீத்தேனை எடுப்பதற்கான ரொம்ப அதிக அழுத்த சக்தி உள்ள பல கெமிக்கல்ஸ் உள்ள அனுப்பி ஆகணும். அப்போ கீழே டோட்டலாவே நம்ம பூமிக்கு அடியில டோட்டலா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நாசமாயிரும். எதிர்கால நாசம் எவ்வளவுன்னு கணக்கும் எடுக்க முடியாது. ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியான ப்ராஜெக்ட் இல்லைங்க. ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த குறிப்பிட்ட கிராமங்கள், அந்த குறிப்பிட்ட கிராமங்கள்ல இருக்க விளை நிலங்கள் இது போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 2000 சொச்சம் ஹெக்டேருங்க, அது போயிடும். ஆனா அதன் மூலமாக
மற்ற கிராமங்களுக்கு சுற்றுப்புற சூழல் பாதிப்பு ஏற்படுத்துமானா ஏற்படுத்தாது. ஆனா அங்க இருக்கிற வாட்டர் பாடி, இந்த வாட்டர் பாடி வந்து சுத்தமா வாட்டர் பாடி இல்லாம போயிடும். அதாவது நீர்நிலைகள் இல்லாம போயிடும். அதனால வந்து பின்னாடி இருக்கிற பாதிப்பு இருக்கா, அதை வந்து ஸ்டடி பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா பாதிப்பு வரும். காரணம் என்னன்னா அந்த தமிழ்நாட்டோட அமைப்பே அதுதான். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இன்னைக்கும் மழை வெள்ளத்துல மிதக்கத்தானே செய்யுது. அந்த பாதிப்பு வருது இல்லையா? அப்போ அதை வந்து தவிர்ப்பதுங்கிறது கொஞ்சம் இயலாத காரியம். அப்போ செகண்ட் ஏர்போர்ட் தேவை. இருக்கிற ஏர்போர்ட்டை கெப்பாசிட்டி எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். அதுவும் முடியல அப்படின்னா விவசாயிகளுக்கான காம்பன்சேஷன் ஃபேர் காம்பன்சேஷன் இருக்கணும். கிரீன் பாண்ட் கொடுக்கலாம். இதே மாதிரியான விளைநிலங்கள் அவர்களுக்கு வேற எங்கேயாவது இருந்தா நம்ம கொடுக்கலாம். இந்த ரெண்டு தவிர பொதுவாக உலகத்துல அக்செப்டட் பிரின்சிபிள் கிடையாது. இப்போ நெய்வேலி நிலக்கரி எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி காமராஜர் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது. அது வந்து இன்னைய தேதி வரைக்கும் அது இடைஞ்சலா தாங்க இருக்கு. ஏராளமான விளைநிலங்கள் வந்து நம்ம அதுல கையகப்படுத்திட்டோம். அதுல பயிரிட்டு பொழைச்சிக்கிட்டு இருந்த விவசாயிகளுக்கு மாற்று நிலம் கொடுக்கப்படும்னாங்க, கொடுக்கல. வேலை கொடுக்கப்படும்னாங்க, கொடுக்கல. நெய்வேலியில இருக்கிற கிடைச்ச ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப சமீபத்துல அங்க வந்து பெரிய அளவுக்கு ஒரு அந்த தண்ணீரை வந்து மறைமாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள சில அமைப்புகள், அது நான் இன்னும் நேரா பார்க்கல, ஆனா சொல்றாங்க அதுல வந்து பெரிய அளவுக்கு நன்மை வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆனா மொத்தத்துல நெய்வேலி நமக்கு இடைஞ்சலா தான் இருக்கு. இப்ப நெய்வேலினால கிடைத்த மின்சாரம் நமக்கு லாபமா அப்படின்னா அதுலயும் ஒரு இடைஞ்சல் இருக்கு. அதை வந்து நம்ம கிரிட்டுக்கு தான் கொடுக்குறோம், நமக்கு நேரடியா கிடைக்கல. ஒரு காலத்துல காவிரி பிரச்சனையை பத்தி பேசும்போது 91ல ஜெயலலிதா ஒரு ப்ரொபோசல் வச்சாங்க. காவிரியில் நமக்கு தண்ணி வரலன்னா பேசாம நெய்வேலி மின்சாரத்தை கட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு. ஓப்பனா வாங்கி அடிச்சாங்க முதலமைச்சர். அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி அப்புறம் எடுத்து சொன்னோம். எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம இப்போ ஏர்போர்ட்டு இல்ல நெய்வேலி மின்சாரம் நம்ம மாநில நலன்களுக்கு எதிராக இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் பொதுவாக நம்ம செய்யக்கூடியது, இன்னைக்கு கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புறோம். அந்த காலத்துல அது கிடையாது. கிராம சபை தீர்மானம் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புக்கு சமம்னு சொல்றோம். இந்த குறிப்பிட்ட கிராமங்கள் பூராமே கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கு. ஒன்றும் எந்த பயனும் அதனால விளையல. சட்ட போராட்டத்தில் துணை நிற்போம்னு விஜய் சொல்றாரு. சட்ட போராட்டம் தான் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடலாம். சுப்ரீம் கோர்ட் எந்த அளவுக்கு அதை என்டர்டெயின் பண்ணணும்னு தெரியல. ஒட்டுமொத்தத்துல இன்றைய விஜய் நிகழ்வு என்பது விஜயோட அரசியல் ரீதியான அவருக்கு ஒரு மீடியா கவரேஜ், இன்னும் சொல்லப்போனால் மீடியா சர்க்கஸ் தான் நான் சொல்லுவேன். இவ்வளவு தூரம் வந்து அந்த விவசாயிகள் ரொம்ப காலமா போராடுறாங்க, அவங்களுக்கு பெரிய முக்கியத்துவம்லாம் கொடுக்கல. விஜய் இன்னைக்கு களத்துக்கு வந்தோடனே பெரிய முக்கியத்துவம் கிடைக்கும். இது ஒண்ணுதான் இல்ல நன்மை. ஒரு ஊடக வெளிச்சத்தை இன்னைக்கு அந்த பக்கம் திருப்பி இருக்கிறார். அது அவர் போனதும் கூடவே போயிடும் அப்படிங்கிறதுதான் அதுல இருக்கக்கூடிய மத்தியானம். ஆமா, அதிகபட்சமா இன்னைக்கு ஒரு நாள் விவாதமா தான் இது இருக்கும். அதுவும் விஜய் சென்ட்ரிக்கான விவாதமா இருக்கும். விஜய் இப்படித்தானே இருக்கும். விஜய் செய்தது அவருக்கா இல்ல விவசாயிகளுக்கா, யாருக்கு லாபம், இப்படிதான் போகும். விஜய் சென்ட்ரிக்கா தான் போகும். உண்மையான ப்ராப்ளத்துக்கு மாற்று நம்ம சொல்லணும்ல. இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல என்ன செய்யலாம்னு நம்ம ஒரு மாற்று சொல்லணும் இல்லையா? அப்போ கிரீன் ஃபீல்ட்னா என்ன, ப்ரௌன் ஃபீல்ட்னா என்ன, எந்த இடத்துல ஏர்போர்ட் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் இல்லாம இருக்கு. மதுரை ஏர்போர்ட் ரொம்ப நாளா நைட் லேண்டிங் இல்லாம இருந்துச்சுங்க. அப்போ நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை இப்பதான் எக்ஸ்பாண்ட் பண்றோம். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்துறத இப்பதான் எக்ஸ்பாண்ட் பண்றோம். இப்படி நம்ம அன்யூட்டிலைஸ்டா எவ்வளவு இருந்திருக்கும், அதெல்லாம் யாரோட தப்பு, அப்படியான டிஸ்கஷன் நம்மகிட்ட வரதே இல்லையே. தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூர் போயிருக்கிறாரு. அந்த கேரவன்ல இருந்தே பேசி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. என்னுடைய கள அரசியலை நான் விவசாயிகளுடைய காலடியில இருந்து தொடங்குறேன், உங்க காலடியை தொட்டு வணங்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. திமுகவை கடுமையா சாடி இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? பனையூர் டு பரந்தூர் எப்படி பாக்குறீங்க? பனையூர் டு பரந்தூர் அரசியல் பயணம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் பார்க்க வேண்டும். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. பொதுவாக செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரியான வெகுஜன போராட்ட களங்களுக்கு வருவதை நாம் வரவேற்க வேண்டும். ஏன்னா போராட்டத்தோட நோக்கம் வந்து மக்களுக்கு போய் சேருது. பொதுவா வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டு இல்ல மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டு என்னன்னா, வளர்ச்சிக்கு எதிராகத்தான் இவங்க எல்லாம் போராடுறாங்க. இப்ப சென்னைக்கு வந்து 2வது ஏர்போர்ட் வேண்டாமா,
பெருநகரங்கள்ல வந்து இப்படி போராட்டங்கள், அதாவது சுற்றுச்சூழல் இது சம்பந்தமான போராட்டங்கள் நடந்தா எப்பதான் நகரம் வளரும்? இது வந்து பொதுவான மைண்டுங்க. நீங்க நெட்ல படிச்சு பார்த்தீங்கன்னாலும், நிறைய போஸ்டிங்ஸ்ல இருக்கிற கமெண்ட்ஸ் படிச்சு பார்த்தீங்கன்னாலும் இது புரிஞ்சுக்கிடலாம். அப்பர் மிடில் கிளாஸ் கொஞ்சம் நியரிங் அப்பர் மிடில் கிளாஸ் அவங்க மைண்ட் இதுதான். லோயர் கிளாஸ் வந்து இதை பத்தி பெருசா அவங்களுக்கு அவங்க கவலைப்படுறது இல்லை, ரிச்சும் கவலைப்படுறது இல்லை. அப்போ ஒரு சென்னை மாதிரியான நகரத்துக்கு 2வது ஏர்போர்ட் தேவையா? கண்டிப்பா தேவை. அதுல என்ன சந்தேகம் இருக்கு? அப்ப தேவைன்னா எப்படி தேவை? இது உலகம் பூராவும் இந்த டிஸ்கஷன் இருக்கு. உலகம் பூராவும் இது பற்றிய ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸ் இருக்கு. கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட், ப்ரௌன்ஃபீல்டு ஏர்போர்ட் 2 வகை. ப்ரௌன்ஃபீல்டு ஏர்போர்ட்னா ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட்டை பெருசு பண்றது. ப்ரௌன்ஃபீல்டு ஆல்ரெடி வந்து மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கு, அதை பெருசு பண்றது சாத்தியமா. கிரீன்ஃபீல்டு அன்யூட்டிலைஸ்டு ஸ்பேஸ், இது வரைக்கும் பயன்படுத்தப்படாத நிலங்கள், அதுல புதிய ஏர்போர்ட் கட்டுதல், இதுவும் சாத்தியமா. இப்படி 2 கோணத்துல இதை நம்ம பார்க்கணும். அப்போ மீனம்பாக்கத்து பக்கத்துல எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு லேண்ட் இல்லை. ஆனா மீனம்பாக்கத்தை கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் நம்ம பண்ணியிருக்கோமா? ஓமந்தூரார் கொடுத்த லேண்டு மீனம்பாக்கம் பழைய ஏர்போர்ட், உங்கள பலருக்கு அது தெரியாது. நாங்க அந்த பழைய ஏர்போர்ட்ல தான் போய் இறங்குவோம். ராஜீவ்காந்தி படுகொலையோட அவர் வந்து இறங்குனது அந்த பழைய ஏர்போர்ட் தான். நல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. 91 பழைய ஏர்போர்ட் பக்கத்தில் புதிய ஏர்போர்ட் கட்டணும். புதிய ஏர்போர்ட் கட்டும் போதே இந்த சைட்ல நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னா தாம்பரத்தோட மிலிட்ரி ஏர்போர்ட் வந்துருது. ஸோ எக்ஸ்பான்ஷன் வந்து அந்த இடத்துல நின்று போச்சு. அப்போ மீனம்பாக்கம் பழைய ஏர்போர்ட், மீனம்பாக்கத்தோட இப்போது இருக்கிற புதிய ஏர்போர்ட், அதன் பின்னாடி இருக்கிற நிலங்கள், இந்த பின்னாடி இருக்கிற நிலங்கள்லயும் உண்மையான பிரச்சனை என்னன்னா, இப்பவும் நீங்க பார்க்கலாம், பெரிய மழை பெஞ்சுன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட் தண்ணீர்ல இருக்கும். நிறைய படங்கள், வீடியோக்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்போ சென்னையோட ப்ராப்ளமும் கூடாது. இப்போ இதே புதிய ஏர்போர்ட், கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட், அதாவது இதை காஞ்சிபுரம் ஏர்போர்ட் தான் சொல்லணும். இந்த காஞ்சிபுரம் ஏர்போர்ட் வந்துச்சுன்னா அதுவும் தண்ணியில் தான் இருக்கும். என்ன காரணம்னா இங்க நம்மகிட்ட இருக்கிற இயற்கை சூழல். அப்புறம் விளைநிலத்தெல்லாம் அழிக்காமலே தமிழ்நாட்டில் ஏர்போர்ட் கட்டணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா தமிழ்நாடு ஏற்கனவே முழுக்க முழுக்க விவசாய பூமி, நிறைய விளைநிலங்கள் தான் இருக்கும். அப்போ எந்த இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலாம்? இதுதான் இதில் கேள்வி. காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னா எனக்கு தெரிஞ்சு அரக்கோணத்தில் இருக்கிற, அதுவும் மிலிட்ரியோடு சேர்ந்தது தான், நம்ம பேரிடர் மீட்பு பழுவெல்லாம் அங்கே தான் இருக்குது, அதை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். காரைக்குடியில் ஒரு பழைய ஏர்போர்ட் கிடக்கு, எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். தஞ்சாவூரில் இருக்கிற ஏர்போர்ட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணால் அங்கேயே இந்த விளைநில பிரச்சனை வரும். கண்டிப்பாக சார். ஒரு விரிவான உரையாடல், ஒரு பத்திரிகையாளர் பார்வை அப்படிங்கிறத தாண்டி பல விஷயங்களை நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதையும், அவங்களுடைய அந்த போராட்டம், இந்த என்டையர் ப்ராஜெக்ட், அது குறித்து ஒரு விரிவான உரையாடல். இன்றைக்கு விஜய் உள்ளிட்டவர்கள் மற்றவர்களுடைய அரசியல் நோக்கங்களை தாண்டி எது அல்டிமேட்டாக பிரதானப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களையும் விரிவா பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.